ஆமாம். இது கனடாவிலே இருந்து நாதன் அவர்கள் தனது துணைவியாரோடு சுவிட்சர்லாந்திலே சென்று தனது பழைய நண்பர்களை சந்தித்து கொண்டு இருக்கின்றார். பழைய நண்பர்களாக அவர்களது ஒன்றாக இருந்த அந்த அறை நண்பர்கள் இவர்தான் கமலானை. இவர் அப்படியே கப்போடு இருந்த இந்த ஜோனி வாக்கர் என்பதை இந்தளவு பெரிய கிளாஸில் எடுத்து குளிப்பது கொஞ்சம் அதிசயம்தான். இவர்தான் சுதன் என்பவர் இப்போது எங்கேயோ பார்த்து கொண்டு நிற்கின்றார். நான் நினைக்கின்றேன் அது அவரது கடை, இது அவரது வீடு. அவரது வீட்டிலே அவர் அட்டகாசமான ஒரு மாளிகை, இந்தியாவிலே இருக்கின்ற மாளிகை போல் ஒரு மாளிகை இருக்கின்றது. கடையும் அவரது மாளிகை. இந்த மாளிகையும் அழகாக இருக்கின்றது, அவரது கடையும் மாளிகை போல் இருக்கின்றது. இதுதான் எங்களது கமலான் அண்ணாவின் துணைவியார். அங்கே பின்னுக்கு நிற்பது சுதன். இது நாதன். நாதன் அதாவது சுதனின் கடையில் நின்று இப்போது சுதனின் வீட்டிலே நாதன் நிற்கிறார் போல் இருக்கின்றது. ஏனென்றால் அவர் சொல்லாவிட்டாலும் அவர் இருக்கின்ற அந்த சரத்தோடு அழகாக இருக்கின்றார். ஆகவே அவர் வீட்டில் நிற்பது போல் இருக்கின்றது. இது நான் நினைக்கின்றேன் இந்த மூவிம்பிக்கு முன்னால் ஒரு இடம் உண்டு. இது ரெஸ்டாரண்ட்லே உணவை உண்ணுவதற்காக சென்றிருக்கின்றார்கள். அங்கே உணவகத்தில் சுதனின் துணைவியார் மற்றும் கமலானின் துணைவியார் மற்றும் நாதனின் துணைவியாரோடு மற்றும் சுதனும் நாதனும் மற்றும் கமலானையும் சேர்ந்து 6 பேர் உண்ணுகின்றார்கள். ரெஸ்டாரண்ட்டிலே அழகாக இருக்கின்றார்கள். அங்கும் பெரிய ரெஸ்டாரண்ட்கள் எல்லாம் இருக்கின்றது போல் தான் தெரிகின்றது. கனடாவை பொறுத்தளவில் இங்கு எந்த சாப்பாட்டுக்கும் குறைவில்லை. அங்கு ஆங்கில சாப்பாட்டை தவிர வேறு எந்த சாப்பாடும் இல்லை. வெள்ளைக்காரர்களும் இருக்கின்றபடியால் இது வெள்ளைக்கார உணவகமாக தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். மறுபடி இங்கு எல்லாம் அட்டகாசமாக இருக்கின்றது. கனடாவில் இன்று 0க்கு மேலே 10 காட்டி கொண்டு இருக்கின்றது. இவர்கள் அட்டகாசமாக தங்களது வெக்கேஷனாக வேறு ஒரு விடயத்துக்கு சென்றிருந்தாலும் அவர்கள் தனது நண்பர்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார். நாளைய தினம் ஜெயக்குமாரனை சந்திப்பதாக அறிந்து கொண்டோம். அது வரை இருக்கும் இடம் ஜெனிவா. மீண்டும் தொடரும்.